மகாராஜா சொன்னாரு ஒரு ஜோதி மகன் ஒரு ஐரிட்டான்னு. நான் எங்க போய் சேர்றது நேரத்துல நீங்க எல்லாம் பாக்குறீங்களா? ஓ ஐரே எங்க தெரிஞ்சுக்கிறாருன்னு ஒண்ணு தெரியுமா? இந்த தெருல கூப்பிட்டு ஆச்சரியம் விடுறீங்க, இந்த தெருல கூப்பிட்டு பண்டி விடுறீங்க. ஐத்துருக்கா எங்க போகுது? ஐத்துரா பெருமா போயிடுறா. நீங்க போயிட்டு நீங்க போயிட்டு சரி விடு. இப்பதாம்மா வருது வரலையா? வரலப்பா வரலப்பா குடுக்குறாரு போது அப்படி உனக்கு எப்படி இருந்தா சாவரியா? சரி ஐயோ ஐயோ நான் பண்ணிட்டேன். நீ வெளியே வந்தனா அந்த விஷயத்தை உனக்கு சொல்லுவேன் நானே. நீ உன் முகத்தையும் காட்ட மாட்டேன், உன் உருவத்தையும் காட்ட மாட்டேன். இந்த ஐர கூட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு ஏடா? இந்த ஐர எங்க போனா தெரியல, சேத்துல இருக்கிறதுல என்ன மாட்டினாரா? டேய் நீ அந்த பக்கம் பாரு. ஏம்பா அண்ணாத்தா என் தம்பிங்க. ஆமா ஏம்பா நீ கூட்டத்தை அந்த பக்கம் கட்டாத, நீ திரும்ப நீ அந்த பக்கம் தேடினவா. இந்த ஐர எந்த தெருல இருந்தாலும் கூட்டம். ஓ ஐரே டேய் என்ன இப்போ கேக்குதுடா சூத்துல பிஞ்சினே. டேய் ஏய் கிட்ட வண்டியா நினைக்கிறேன். டேய் ஏய் ஐரே டேய் டேய் ஓ ஐரே
சாமியா ஐயோ சாமி குப்புற சாமியா ஐயா சரி ஏண்டா இந்த ஐயர் வந்துக்கிறாரு அப்படி 2 கையை கும்பிட்டு மேல இல்லப்பா எந்த கையில ஆசீர்வாதம் பண்ணும் எந்த கையில ஆசீர்வாதம் பண்ணடா எந்த கையிலடா உங்களுக்கு தான் சோத்து கையா சூத்ராவதியில பிராமணார நமஸ்காரம் செய்தா பிராமணா இடது கரத்தால் ஆசீர்வாதம் கொடுப்பா வாய முடியா இந்த கருத்துக்கு இந்த கையில ஆசீர்வாதம் பண்ணா இது எப்ப வேலை இதுக்கு காலைல வேலை காலையிலயும் சாயந்திரமும் தெளிவா சொல்றா ஏடா இந்த பிராமணா கேட்டு சொல்றான் நல்லா காலையிலயும் சாயந்திரமா காலையிலயும் சாயங்காலம் தாங்க இந்த கை அப்பதான் இந்த கைக்கு வேலை இப்ப போய் இந்த கையில ஆசீர்வாதம் கொடுக்கலாமா வீடு முடியுதுங்க இப்ப இந்த பண்ண தப்பு தப்பு இந்த சாமி இடது கரத்தால் ஆசீர்வாதம் கொடுத்தா தெரியுமா நீ அந்த சோத்தாங்கையில தான் பண்ணணும் சோத்தாங்கையிலடா வலது கரம் சரி எச்சவனு கொடு வலது கரத்தால் ஆசீர்வாதம் கொடுத்தா சூத்ராவதியில தீப்பெட்டி எடுத்துருவா சூத்ராவதியில தீப்பெட்டி எடுத்துருவா எனக்கு தெரியுமா இந்த பிராமணா வலது கரத்துல அக்னி ரேக வருதுடா அக்னி ரேக எங்க கையிலயா ஆமாடா அடப்பா அக்னினா நெருப்பு நெருப்பா நெருப்பு அடப்பா தம்பி நீ நானும் 2 வெச்சிக்கிறோம் அதுக்கு ஒரு நெருப்பு இப்ப சொல்றா கொன்னி பீடி வெச்சி நெருப்பு நம்ம கட்ட போறோம் ஆமா அதனால காட்ட நெருப்பு பத்தி பத்தல அந்த பீடி பத்தல துண்டு பீடி வெச்சிக்கிறேன் நெருப்பு இல்லாத தீப்பெட்டி இல்லாத உங்க கையில தான் அக்னி நெருப்பு இருக்கனால எனக்கு பத்தலையா ஆமா சாமி சூத்ராவதி ஏடா சார பாம்பு சாத்திட்டு ஒழுக்கோ ஏடா அக்னி ராக சொன்ன நெருப்பு நெஞ்சிட்டு நீ வந்து நெருப்புக்காக தான் கோத்தால சார பாம்பு சாத்திட்டு ஒழுகுறேயா சார பாம்பு போய் போதன கேட்னுங்கறியா அவமானம் இல்ல என்ன ஆதாரம் இல்ல இல்ல ஒரு மரியாதை இல்லாம என்ன இப்படி சொல்றீங்க ஆக்க தருபாடு கொளுத்து ஏய் தர்பி அது ஏடா அக்னி ராக சொன்னையோ அது விளக்கு நோக்கு தெரியுது இல்லையோ தெரியுதோ அக்னி என்றால் அதான் நெருப்பு என்று நீ நினைக்கிறீங்க ஆமா ஆனா அக்னி ரேகை என்பது தனரேகை தானிய ரேகை சந்தாபத்தி ரேகை அக்னி ரேகை லட்சுமி ரேகை அப்படி பலவித ரேகையிலே இந்த பிராமணா கடத்திலே வாழ்வது அக்னி ரேகடா அக்னி ரேகை தெரியாம யாரா நெருப்பு கேக்குறீங்க தெரியாத வீடிக்கு நெருப்பு கேக்குறான் சரி விடு பக்கத்து வீட்ல வாங்கி போ சரி பக்கத்து வீட்ல வாங்கிக்கிறேன் சரி விடு இதே ராஜா யார நெருப்பு கேக்குறா வாங்க நான் பாத்து ஓ சாமியா ஏய் சமாச்சாரம் நீ உன் சமாச்சாரம் பார்க்க தான் நான் வந்துக்கிறேன் ஏ சமாச்சாரம் பார்க்கவா பரவாயில்லையே மேல எங்கேயும் பட்டப்பட்டியா போட்டு வச்சுக்கிறா ஏய் நான் பட்டப்பட்டியா கேட்டா அது யாரை எழுந்து சமாதானம் முடித்து அருமையோடு பட்டு வேட்டி உடுத்துட்டு பூணூல் போட்டுட்டு விபதி அணிந்து இந்த பிராமணால ஐயரே அதனால சூத்ராவதி அழைத்தா ஓடி வந்த ஐயருங்க குளிக்கிறாங்களோ இல்லையோ காலையில மூச்சு கைகிறாங்களோ காலை கைகிறாங்களோ தெரியாது ஆனா பட்டை மட்டும் பூச்சிக்கு நான் தான் ஐயரு சொல்லிட்டு கோயில பாதிக்கிறேன் அது போல ரொம்ப நேரமா ஒரே நாத்து அடிச்சுங்குது ரொம்ப நேரமா ஒரே நாத்து கெட்ட நாத்து அடிக்குது ஓ மாமா இன்னைக்கு பாத்தீங்களா பாத்து மாமா காலைல வர மூரா சுத்தி வந்தா கையில ஒரு பட்டு அது என்ன விளக்கு தெரிஞ்சிட்டியோ தெரியாத சாமியார கருட சேர்வடா ஓ கருட சேவை கருட சேர்வை இந்த பிராமணா தான் மந்திர ஜெயிப்பா ஆசீர்வாதம் கொடுப்பா திவாதிர செய்வா விபதி கொடுப்பா கொடுப்பா இப்படி சொல்லிட்டியா ஒரு ரூபாய் 2 பங்களா இப்படி கொடுக்க மாட்டாங்க இப்படி போட்டியா 10 ரூபாய் 20 போறோம் பாரு அப்படி எடுத்து பக்கம் கொடுப்பாங்க அது போல ஐடியா இல்லையோ அப்படி வட்ட சாமியோனே சாமியா நீ வந்து இதெல்லாம் பேசாத நீ உன்னை பத்தி தெரியும் சரி ஏடா என்ன பத்தி தெரியுன்னு சுலுவா சொல்லிட்டு நீ இந்த பிராமணா யாரு என் பெருமை என்ன என் புகழ் என்ன என் வரலாறு என்ன என் விஷயம் என்ன நோக்குது நீ இவரை பத்தி நம்ம கேட்கலாமா வேணாவா கேட்கலாம்யா சரி சாமியா ஏடா இந்த பிராமணா பெருமை நோக்குதுன்னா இந்த கொடைய நேக்கு காக்க கவிய பிடித்துட்டே வரணும் என்னடா இவ்வளவு வேலை வாங்குற நம்மளா அவர் வந்து அவர் பெருமையை தோறதுக்கு நம்ம வந்து அவர் கொடை பிடிக்கணும் என்ன அர்த்தம்
இந்த பிராமணாளுக்கு வெயில் வெப்ப ஆகாது. இந்த பிராமணா வந்து ஏசிலே கூலிங்ல இருந்தவா. கூலிங்ல பட்டு ஆகாதுடா. அழுத்தி வந்து அழுத்தி சாமியா கூலிங்கா இருக்கணும்னா இருந்து தாண்டி 2 பேண்ட் பண்ணிட்டு வாயா. கூலிங்கா கிடக்கா என்ன சொல்றா? இந்த பிராமணா வெயில் வெப்ப பட்டு அலைஞ்சாயிடுடா. சரி என்ன செய்யலடா நீ? வந்து கூலிங்கா ஏசிலே இருப்பா அந்த பிராமணா. அதனால வெயில் வெப்பப்படாம இந்த கொடைய நேக்கு காவிய பிடிச்சிட்டு கூலிங் ஆகுதுன்றீங்களா? உடம்பு சூடாகி போச்சுன்றீங்களா? சின்ன மார்க்கெட்டுக்கா இந்த காஞ்சிபுரம் சின்ன மார்க்கெட்டுக்கா? காஞ்சிபுரம் சின்ன மார்க்கெட்டுக்கு துணி போட்டுனேன் துணி போட்டு கூலிங் ஆகுதுண்ணே. அச்சாச்சு இப்படி சாப்பிட்டீங்க என்ன சாமி? அது அதான் கூலிங்க கத்தா. ஏண்டா இவர மேலே தான் சாமி அப்படி அப்படியே போனீங்க. இவர் சொல்றாரு சாமியாரு வாசனை வராத்து ஒண்ணு குடிப்பாரா? அப்படியா? அது என்ன சாமியா? வாசனை வராது என்ன தெரியுமா? அடையார் ஆனந்தம் இருக்கு இல்லையோ? அடியார் ஆனந்தமா அந்த சிக்னல் அந்த ஏசு ரூம் இருக்கு. ஏசு ரூம் போட்டு அமர்ந்து இந்த பிராமணா கூலிங்கா மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிடுவா. அதே அதுதான் வாசனை வராம இருக்கும். அடியாரு ஆனந்தம் ஓட்டர் சொல்லு பாரு ஓட்டல அந்த ஓட்டல நம்ம பொண்ணு என்னங்குது சாமியா இங்க வா நீ. டேய் அது பிராமணன் வந்து ஒரு அடக்க ஒடுக்கமா பேசுறா. ஏன் தச்சால பேசுறீங்க? சரிங்க சரி சாமி என்ன பண்றீங்க? வெள்ளாரம் இல்ல அவதான் தத்து வளர்றா. சரி சாமி. நீங்க வளர்றீங்களா என்ன நீங்க? சரி பின்ன செய்யலாம். ஏண்டா நான் சொன்னது போல இந்த கொடையை நேக்கு பிடித்துட்டே வரணும். அப்படியா? அப்போ படவே கூடாது. அப்படியா? இல்ல இந்த பிராமணனுக்கு ஆகாதுடா. என்ன? சரி. ஆனா எட்டுக்கிட்டு போடணும். ஏய் ஏனென்றா சூத்ரா பிஞ்சிக்கரை எல்லாம் பிராமணாகரத்தை தொட்டா பிராமணனுக்கு தீட்டி ஆயிடும். ஐயோ ஆமா. ஏய் நம்ம கை அவர் மேல தீட்டி படடா. ஆயினா இந்த பிராமணனுக்கு ஆகாதுடா. சரி குடு சாமியா. ஏய் குடு. அத்தடா. குடு. குடு. ஏய் குடுடா. குடு. 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 குடுடா. ஏய் என்னடா? ஏய் இரும்பு தான். ஏய் ஏய் இரும்பு தான். மாமா இரு தாளம் கொஞ்சம் கூட ஏய் ஆனா இரும்பு தான். டேய் ஆயிருக்கு காகாவலி வந்து இரும்பு புடிச்சாங்க. குடிச்சாங்க ஏய் என்னது? காகாவலி வந்து அட பாவி காக்கா வைப்பிலடா. இந்த பிராமணன் காக்கா வைப்பில வராதா? வேண்டாம். அப்படி வெட்ட பை இல்லடா. ஏய் இந்த பிராமணா கலத்துல சூத்ரா பிஞ்சிக்கரை படவடா சொன்னீங்க. ஏய் கேட்டா இப்போ இந்த சூத்ரா பிஞ்சிக்கரை இந்த பிராமணா கலத்துல பட்டு வரீங்க. என் கை அவருக்கு பணம் போட்டுச்சடா. திட்டியாடா. அண்ணாதா ஐயா ஏய் எது இருக்கு? திட்டியாடா. எது இருக்கு? உள்ள கை இருந்து உச்சந்தோல் வரைக்கும் திட்டியாடா. கை அப்படி நீட்டு. திட்டியாடா. நீட்டு. கேட்டா எது வரைக்கும் வந்து அது வரைக்கும் கை வெட்டி புட்டா என்ன கை இல்லாம கேட்டா போய்டும். கை இல்லாம ஏய் தீட்டு போய்டுமா? ஆமா. அட ஏய் மூதேவி அட முரட்டு வெள்ளாரோய் வெள்ளையே. கேட்டா இந்த பிராமணா கருத்தை வச்சிட்டா இந்த பிராமணா அப்படி தலைக்கு பிடிச்சிப்பா. எல்லாம் அந்த கையில தான் சாப்பிடுறது அந்த கையில கழுவுறது அந்த கையில என்ன இப்படி கழுவுறா அப்படி சாப்பிடுறா இப்படி கழுவுறா அப்படி சாப்பிடுறா இப்படி கழுவுறா அப்படி சாப்பிடுறா அதான் தீட்டுக்குது அப்படி சாப்பிடு. ஏடா ஆ ஏடா இந்த பிராமணா தெரியாது ஏதோ தத்துவத்தை வர்றீங்க. ஏய் சொன்னது ஞாபகம் சொல்லியோ? இந்த கொடியை நேக்கு காலிய கையை பிடித்துட்டே வரணும். பின்னாடியே கூட பிடிச்சு போலாம் நம்ம பேர் வாங்க. சரி பிடிச்சு ஏய் ஜாகிரதடா. நீ அவர் பின்ன போ. பிராமணா பரவடாது. சரி சாமி. டேய் நீ முன்னிட்டு போ. சரி நான் பின்னாடி வரேன். போலாமா? இதோ போடா. இத எங்க போற எக்ஸ்பிரஸ் பின்னாடி புடிச்சின்னு வர சொன்னால அதான் புடிச்சு போடலாம். எனக்கு முன்னாடி போடா. பின்னாடி புடிச்சின்னு வந்து சொன்னல்ல அதான் சாமி புடிச்சின்னு வரான். பின்னாடி உன்னை வந்து சொல்லடா. இந்த சூத்ரா பெஞ்சிய இந்த கொடையை எனக்கு பின்புறமா பிடிச்சு வச்சு சொன்னேன். எனக்கு முன்னபுறமா ஒண்ணமா சொன்னேன். என்ன தூக்கி விடுற. இல்ல சாமி பின்னாடி இந்த பிராமணன் நினைச்சேடா. டேய்
இந்த பிராமணர் காத்து வந்தா டேய் ஐயோ ஐயோ டேய் இந்த பிராமணர் காத்து வேண்டாம் டேய் ஆத்திர வந்தா மூத்திரம் மேய்ச்சிட்டு போறாரு கம்மலா பாய் ஏண்டா இந்த பிராமணருக்கு ஆத்திர வந்தா உங்க கோத்திரலாம் அழிஞ்சு போடுடா சாமியா ஏய் இந்த உலகத்திலே உயர்ந்தவனுக்கு உயர்ந்த பிராமணா அப்படிங்களா இந்த பிராமணா பாவப்பட்டா சூத்ராபதி தான் பட்டு வந்துருவான் சாமியா அண்ணா இருக்க மாட்டான் சும்மா பேசிருக்க சீக்கிரம் நிலதவிதமின்றி கணத்திலறிந்து சொல்லாம் இந்த பிராமணருக்கு வெயில் வெப்ப ஆகாது நேக்கு கொடைய புரியுதானா நோக்கு கொடைய புடிச்சிட்டு உல்லாசமா சல்லாசமா வர நீ இப்ப நேக்குனா உன் மது என்ன வச்சிருக்கீங்க நேக்குனா யாரு நோக்குனா யாரு நேக்குனா எனக்கு நோக்குனா உனக்கு நோக்கு நேக்கு நேக்கு நோக்கு ஐயா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் என்ன நீங்க கல்யாணத்துக்கு போறாயிரா இல்ல கர்மாந்தத்துக்கு போறாயிரா ஓ டேய் ஏடா இல்ல நீ எப்படிதான் ஜெனிச்சு தெரியலையே ஒரு சந்தேகம் தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன் அரைமுறை ஜெனிச்சியோ இல்ல சாமியா நன்னா ஜனித்து இந்த பிராமணர் கரப்பட ஜோதி எழுதி கொடுத்து இந்த பிராமணர் வாயால நல்ல நாவினால உனக்கு ஆச்சரியம் கொடுத்தா நன்னா இருந்திருப்ப இந்த பிராமணால ரொம்ப வாய் வந்தபடி வச்சிருக்க இந்த பிராமணனுக்கு கோவம் வந்தா உனக்குள்ள மாக்கிடுவாரு என்னாவும் 3 அடி 1 அடி ஆயிடும் 1 அடி 3 அடி ஆயிடும் 3 அடி 1 அடி ஆயிடும் ஏய் வானாங்க பயக்குட்டாடா இந்த பிராமணனை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க சொல்லு சாமியா பிராமண பெருமை நமக்கு தெரியும் அதான் இந்த பிராமண பெரிய ஆளு தான் தெரியும் உன்னை வர சூத்ராபதி எல்லாம் தெரியாது சாமியா பிராமணர் கோவம் தான் சாபம் கொடுத்தா சொன்னா தெரியும் அத வர சாபம் கொடுத்தா ஏய் பல்ல வலிக்குது சாப்பாடு சாப்பிட்டு வரேன் சாம்பல் குடுக்குறாடா சாம்பலா அதுவா இன்னும் மேல போச்சு ஏய் பல்ல வலக்கண்டாங்க பல்ல வளர்க்கறதா ஏண்டா சாம்பலுக்கும் சாபத்துக்கும் நோக்கு வித்தியாசம் தெரியாதோ படி தெரியாத வந்துட்டேன் ஐயோ பகுத்தறிவு இல்லாத ஐயோ பாவம் இந்த பிராமணால போது நல்ல பட்ட படிப்பு படிக்கிறேன்டா சரி சரி ஆடு சொல்லு சொல்லு பிராமணா 3 டிகிரி படிச்சிருக்காடா 6 சாஸ்திரம் அறுத்தங்களை காணும் கொனிதா தத்துவம் நன்னூல் இலக்கியம் காவியம் திறந்தவர் சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை இந்த பிராமணா சிக்கிர வாசித்தா சரி பரவாயில்ல நல்லா வாசிக்கிறாரு வா பரவாயில்லப்பா என்ன கேட்டியோ கேட்ட சாமி சிரிக்கிறீங்க இல்ல கேட்ட சாமி உனக்கு சந்தேகமா இருக்கா சொல்லுது இல்ல சாமி இல்ல பொய்யா தெரியுதோ இல்ல சாமி பிராமண வார்த்தையில பொய் என்பது வராது சரி சாமி பொய்யை அகற்றி மெய்யான வார்த்தை தான் வரண்டா அந்த பிராமண நாவே சூதாவதி எல்லாம் கண்டபடி பேசுவா சொல்லுங்க அது மட்டுமல்ல இந்த பிராமணன் என்னென்ன சொல்ல தெரியுமா என்ன சொல்லுவேன் ஆறு மறையாத கடல் சொன்னாதான் தெரியும் சமுத்திரம் சொல்ல தெரியாது அந்த கடல் ஆளு யாராவது கண்டிருக்காங்களா இல்லையா ஆளு தெரியாது இந்த பிராமணாளுக்கு அந்த கடல் ஆளு எவ்வளவு இருக்கு இந்த பிராமணா கருத்து கணிப்பா சொல்லுவா பரவாயில்ல சாமாச்சியமா நான் தான் சாமிங்க ஆமா பரவாயில்ல கடல் ஆய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்பேற்பட்ட நல்ல ஒரு ஐதீகமல்ல ஜோசி நான் அப்படியா பிராமணா நான் சரி அது மட்டுமல்ல என்னென்ன சொல்ல தெரியுமா என்ன சொல்லுவேன் ஆற்று மணல் செங்கைகள் என்று
எவ்வளவு நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லி இந்த பிராமணா கரெக்டா சொல்லுவான். நான் படுத்து எவ்வளவு மாட்டுக்குது வேற யாராவது சொல்லிருக்காரா? ஐயோ யாருமே சொல்றது ஆனா உண்மை தாமா ஜாலி இந்த பிராமணா பெருமை அவ்வளவு பெருமையா இருக்கா? அப்படியா? ஆமா. சரி வேற என்ன தெரியுமா? வேணா போவ காணாத பாருங்க ஆளுಗಳಿಗೆ உள்ள அதாவது நெல்லிக்கடி நெல்லிக்கடி அந்த நெல்லிக்கடி போல கணத்தை கண்டுபிடித்து சொல்லுவான். காணாம பொருள் திட்டு போச்சுன்னா வந்து இவராண்ட சொன்னா கண்டுபிடிச்சு கொடுப்பாராம். சமாஜ் அந்த தானியா. ஆமா வேற என்ன உனக்கு சந்தேகம்? கல்யாணத்துல போயில போக மாட்டியா? ஓ சுவார்த்து போயில அவளாத்து போயில கேட்டியோ? அதாவது எனக்கு புரியாம சொல்லலாம் கல்யாணத்துக்கு கரமாத்துல போயியான்னு கேக்குறேன். ஏடா ஆத்தாரப்பிடிய ஏடா நன்ன வாய்வாத்தியால மாட்டி போங்க. வேற எப்படி சொல்றேன்டா? ஏடா சுகமாரி போய்கிறோ சரி அவளாத்து போய்கிறோ சரி அப்படி கேட்க கூடாது. நான் படி தெரியும் அப்படியே கேப்ப கொடு. அப்படி வா கல்யாணத்துக்கு போவியா? பஸ்ல போக மாட்டா கார்ல போக மாட்டா சைக்கிள்ல போக மாட்டா எவ்வளவு தூரம் ஆட்டாலும் வேட்டி இடிச்சு பிடி கட்டி குடும்பி பிடிச்சிட்டு காத வழியா இருந்தாலும் நடவாதியே பாராயா நயா பார்த்து கல்யாணத்துக்கு போனாலும் எங்க போனாலும் வந்து எதுவும் போக மாட்டாராம். நடப்பானா நந்தினே போயிருக்கியா? வெயில் ரொம்ப படாத ஓரமா நடவாதியாவே போவா. சரி நீ ஒத்த முடியாத கூட என்னைட்டு போவியா? அப்படி நீ சென்றா வேற யாராவது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இந்த ராணாவை சென்றா பட்டம் வந்து வாங்கி கொடுப்பார் என்று பின்பற்றி வந்தா ஏதாவது வாங்கி கொடுப்பான்னு கேட்குறியோ? கூட வரவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுக்காது. இந்த பிராமண பின்பற்றி சுபகாரத்துக்கு போனோமானா ஏதோ வட்டி வாங்கி கொடுப்பார், வைத்த வாங்கி கொடுப்பார், கொட்டை பொது வாங்கி கொடுப்பார் என்று நற்பாசி வைத்துட்டு இந்த பிராமண பின்பற்றி வந்தால் வாங்கி கொடுப்பேனோ இல்லையோ கேட்கிறீங்களோ? அப்படி வந்தாலும் இந்த பிராமணா வண்டி தான் வாங்கிட்டு வருவா. சாமி உன் பெருமைலாம் கேட்டது ரொம்ப பெருமையா இருக்குது. இருந்தாலும் உன்னதான் தேடி வரேன். தேடி வருவா. ஓடி விஷயம் என்ன துர்மதேத்தி ஆளக்கூடிய பாஞ்சால மன்னர். ஓ மன்னருக்கா உங்களை அழைத்து ரொம்ப உத்தரவு எனக்கு. அதான் நாடி அதுக்கு போலாமா? என்னன்னு தெரியலையோ? தெரியாது வாங்க போலாம். சரி புறப்பட போலாம். என்ன போலாமா? ஆச்சார மன்னர் இருந்தார். நீங்கள் உரைத்தவாறு வைத்தியமல்ல இன்னும் ராசியான
ஜோசியரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று நான் போயிட்டு வரேன். மகாராஜா ஐயா நீங்க வந்துங்க. அப்படியா நீங்க சொன்னது போல வேதியர் சொல்லக்கூடிய வேதியர் வந்திருக்காங்க. அப்படியா குலத்தில் உயர்ந்தோர் வந்துருக்காரு. என்ன ஆமாங்க. நாம தான் எது சென்று பாருங்க சரி ஆகட்டுங்க. ஐயா ஐயா மன்னரே ஐயா பெரியோர்களே அறிவு சிறந்தோர்களே ஐயா பெரியோர்களே அறிவு சிறந்தோர்களே ஐயா பெரியோர்களே அறிவு சிறந்தோர்களே பெரியோர்களே அறிவு சிறந்தோர்களே அந்தனரே வந்தனோ அன்பாய் தந்தனோ அந்தனரே ஐயா பெரியோர்களே அறிவு சிறந்தோர்களே வணக்கம் ஐயா வாழி வாழி மன்னரே மகாரி டூலியாரே வழி வழி மன்னரே வழி வாழி வாழி மன்னரே மகாரி டூலியாரே ஆயுது உலகினிலே ஆயுது உலகினிலே ஆதிக சம்பத்தாகவே ஆச்சார மன்னரே சுவாமி சிறலா பலத்த கோவே இந்த பாரெல்லாம் புகழ்பெற்ற பாஞ்சால மன்னரே ஆண்டவனை கொண்டு யாதொரு குறையில்லாமல் நலமோடு வாழ வேண்டும். அப்படியே ஆகட்டும் சுவாமி அப்படி இருந்தால் உங்கள் காவலை விடுத்து என்னை அழைத்த காணும் யாது அடைத்த காரணமா விளக்கமா ஐயா ஐயா மாறு சாசிரி மாறியே ஐயா பிராமணரே சொல்லுங்கள் ஐயா. மாறு சாசிரி மாறியே நாங்கள் வாழ வகை பழமிகு ஜோதிட ஐயா மாறியே ஏடா, ஏ வல்லாய். ஓ எங்கடா போற நீ? அது வருகிறேன் சாமியா. மன்னர் என்ன வைத்தா கேட்டியோ? வாரு சாஸ்திரமாரே ஆ. வளர்மிகு ஐயா தெரியுமா சொல்லாருங்க. பாரு சாத்திரி மாறே வாழ வகை செய்வீரே வளர்மிகு ஜோதிட ஐயமாரே என்று என்ன பெருமையா உயர்த்தி பேசுகிறார். சரி அப்படி அவர் பேசினாலும் அவர் மனதில் உள்ள ஆ, என்ன என்ன? வேலை என்று நோக்க தெரியுமா? எனக்கு தெரியாது, அவர் கேட்டு பாரா. ஆச்சார மன்னரே, சுவாமி உங்கள் மனவேதனை என்ன விளக்கமாக சொல்லும். என் மனவேதனையா ஆமா ஐயா சொல்லுங்கள் ஐயா. பார்வோர் புகழும் ஆதியே
மன்னர் என்ன உரைத்தார் கேட்டுவா? என்ன சொல்றாங்க? ஆறார் புகழமாதி பதிகளாகிய பஞ்ச ஆண்டவரை என்று கண்ணால் காண்பேன் என்று உரைக்கின்றார் மன்னரானவர். ஏன் சொல்றாரு? ஆண்டவருக்கும் இவருக்கும் என்ன உறவு இருக்கு? தெரியல. ஏன் அவளை இவர் பார்க்க வேண்டும் என்று இருக்கின்றார்? அதான் அவரை கேட்டு பாரு. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, ஆச்சார மன்னரே, ஐயா ஆண்டவருக்கும் உங்களுக்கு என்ன உறவு முறை தொடர்பு இருக்கு? ஏன் நீங்கள் அவளை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்? உறவுலாம் கிடையாது, நானே ஏற்படுத்திக்கிட்டேன் அந்த உறவை. அது எந்த முறையில எதற்காக? ஏன் 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 யக்கியத்தில் உதிர்த்தே யக்கியத்தில் உதிர்த்தே அவள் எட்டப்படி விஜயம் எத்திக்கு உய்வாரோ எங்கடா போயிருந்தீங்க? இருக்குல்ல சாமி. இந்த பிராமணா ஏண்டா இந்த பிராமணா அடுத்து அது வெட்டி இல்லையோ? ஆமா. மன்னரானவர் எவ்வளவு மனவேதையோடு உரைக்கின்றார். ஏன்னா அதெல்லாம் பார்க்காம கேட்காம எங்க நீ ஓரமா போயிட்டு இருக்கீங்க? உன்னாண்ட அவர் வந்து கஷ்டத்தை சொல்றாருன்னா அந்த கஷ்டத்தை நீ தீர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு அவர் உன்னாண்ட சொல்லிக்கிறார். ஆயத்தானே இருந்தா அவ என்ன சொன்னா ஏட்டிவா? என்ன சொன்னாரு? எக்கியத்தில் உதித்த என் மகள் பாஞ்சாலி. என் மகள் பாஞ்சாலி ஆமா. என்ன வடி விஜயன் இங்கே எய்குவாரோ? எப்போ வருவாரோ? இவள் மகள் பாஞ்சாலிக்கும் அந்த பாண்டவில் நடைபெறவன் தான் விஜயன். அர்ஜுனர். அந்த விஜயனுக்கும் இந்த பாஞ்சாலிக்கு என்ன தொடர்பு இருக்கு? தெரியாது. ஏன் அவள் இங்க வர நினைக்கின்றாவா? அதான் நீ அவா கிட்ட தான் போய் எனக்கு தெரியாது. ஏடா என்னடா சூத்தாபிஜி, நான் என்ன உங்களுக்கு தெரியாது என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராஜாகிற ருச்சி என்ன நான் தெரிஞ்சு முடியுமா? நேரத்துல வேலை படிக்கிறீங்க இல்லையோ? அது உங்களுக்கு தெரியுமா இல்லையோ? அவன் சொல்லக்கூடிய வேலை செய்யத்தான் என்னுடைய வேலை. அப்படியோ? ஆமா. சரி கேட்டு பாப்போம். பாண்டவருக்கு என்ன ஆயிட்டு இருக்கிறீங்களா? அந்த பாண்டவருக்கு என்ன நடந்திருக்கு? என்ன நடந்ததா? நீங்க உழைத்தால் அல்லவா தெரியும். ஐயா ஐயா அந்த அத்தினாபுரம் ஆளோ ஐயா சுவாமி அத்தினாபுரம் ஆளோ அரவக்கொடியோன் செய்தே அரக்கு வீட்டினில் இவர் அடியோடு அரவக்கியாதன் செய்த அரவ கொடியோ செய்த அரக்கு வீட்டில் இவர் அடியோடு மாண்டாராமே. அடியோடு மாண்டாராமே என்று உரைக்கிறார் மன்னர். நான் சொல்லல, உலகம் சொல்கின்றது. அத்தினாபுரம் கோரவிகார கொடிய சண்டாளன் துரியன் செய்த வஞ்சத்தால் அரக்கு மாளிகை ஏற்படுத்தி அந்த அரக்கு மாளிகையிலே பாண்டவர் என்ற குந்தமாதேவி ஆறுவர்களையும் குடிபோர செய்து நள்ளிரவிலே சோர நட்சத்திரம் பார்த்து தீடும்படியாகத்தானே கட்டளையிட்டு இருக்கிறான். அந்த கட்டளையிலே அந்த பாண்டவர் தாயும் மாண்டார்கள் என்று ஒரு வசதியாக வந்து கொண்டிருக்கிறார். ஆமா,
மனமானது வேதனை அடைகிறது மன்னரே. மனவேதனை கொண்டாலும் என்னுடைய சாத்திர கருத்து கணிப்பு முறையை பார்த்தால் ஆண்டவனுக்கு ஆயுள் பாக கெட்டியா இருக்கிறது. அவர் ஆண்டவன் கண்ணபிரான் அருளை பெற்று உயிரோடு தான் இருப்பார்கள். அவருக்கு இறப்பு என்பது வந்திருக்காது. என் வார்த்தையை கேளுங்கள். இது உண்மையா பொய்யா என்று நான் சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சொல்ல வேண்டும்? எப்படி ஐயா? ஏன் பாண்டவரை தேர்ந்து தெரியுமா? ஆமா, ஏன்? அந்த சூரத்ரோடரை கொல்லே அந்த மாறனுக்காக என் மகள் பாஞ்சாலியை என் மகள் பாஞ்சாலியை எந்த விதத்திலும் கொள்வேன் வாரிடில் மருகனான பாத்தனை என்று கண்ணால் காண்பேன். பாத்தனை என்று கண்ணால் காண்பேன். ஒரு நேரத்திலே ராஜர்கள் நிறைந்த சபையிலே அந்த துரோணன் என்னை அவமானம் செய்தான். சரி, அந்த துரோணரை கொல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறேன். அந்த துரோணரை எந்த விதத்துல நான் கொண்டுடுவேன் நான். சரி, என் மகன் இருக்கிறான். பிள்ளை துஷ்ட தூய்மனால் அந்த துரோணரை கொண்டு விடுவான் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆமாம். சரி, அந்த ராஜர்கள் நிறைந்த சபையிலே என் உள்ளத்தை குளிர செய்தானே. பாண்டவரில் நடு பிறந்த அர்ஜுனன் இருக்கின்றான். அந்த அர்ஜுனன் எனக்கு மருகனை பார்த்துட்டு வந்து பெண்ணை பெற்று எடுத்தாள். நான் உலகத்துல கண்டிருப்பீங்களா? கிடையாது. பெண்ணை பெற்று வளர்த்து கன்னி பருவ அகன்று மங்கை பருவம் அடைந்த உடனே அந்த பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மறுப்பில தேர்ந்தெடுப்போம். தேடி அதற்கு பிறகுதான் அவர் இவரை ஒன்று சேர்ப்பது. நான் அப்படி செய்யல. மறுப்பிள்ளையை தேர்ந்தெடுத்த அதுக்கப்புறம் பெண்ணையே பெற்று எடுத்து. ஓ, அர்ஜுனனை பார்த்து என்றைக்கா இருந்தாலும் இவர்தான் நமக்கு அறிமுக பிள்ளையா வர வேண்டும் என்று ஒரு மனதிலே எண்ணம் கொண்டு அதை பிறகு பெண்ணை பெற்றெடுத்து சபதம் எடுத்தேன் அல்லவா? அப்படி ஒரு வேளை துரியன் செய்த வஞ்சகத்தானார் அறக்கும் ஆளியிலே மாண்டால் என் மகள் நிலைமை என்ன ஆகும்? என் வார்த்தை பொய்யாக போய்விடுமே ஐயா என்றுதான் மனக்கவலை கொண்டிருக்கிறேன். ஐயா, மனக்கவலை கொண்டிருக்கிறேன். நம்பினால் கிடைவதில்லை, 4 மலை தீர்ப்பு என்று பெரியோர்கள் உரைப்பார்கள். ஆமா, எப்போது நம்பிக்கையோடு என்றைக்கா இருந்தாலும் பாண்டவில் நடுபிறந்து அர்ஜுனன் வருவான், நம்முடைய மகள் பாஞ்சாலியை மாலையிடுவான் என்று நீங்கள் ஒரே எண்ணத்தோடு இருக்கின்றீர்களோ? உங்கள் எண்ணமானது சின்னமா முடிய கவலைப்படாதீர்கள். இருந்தால் நான் எப்படி சொல்ல வேண்டும்? ஐயா, உங்கள் ஐயா உங்கள் ஜோதிடத்தை சொல்கிறே சுவாமி, அருளி சொல்கிறே சுவாமி. ஐயோ புகை ஐவரி
வாக்கால் திருவாக்கால் உரைப்பது அந்த அளவு திருப்தி படல. சரிங்க. இந்த பஞ்சாங்கம் சாஸ்திர ஜாதகம்ன்றாங்க இல்லையா? ஆமா, பஞ்சாங்கம் அது எதை பார்த்து சொன்னா நன்மையோ அதை பார்த்து சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க உங்களுக்கு நம்பிக்கை வேண்டுமென்றால் பஞ்சாங்கத்தை பார்த்து அதில் உள்ளத உண்மையை உரைத்தால் உமக்கு நம்பிக்கை வரும். ஆமாங்க. சரி, நீங்கள் கேட்டவாறு பஞ்சாங்கத்தை பார்த்து உரைக்கின்றேன். தாங்கள் அமருங்கள். பஞ்சாங்கத்தை பார்த்து உரைக்க சொன்னார் மன்னார். சரி, அப்படியே உரைப்போம். என்ன ஆச்சரியமா? மன்னர் அழைத்தார் என்று அந்த சூத்ராமிஞ்சி அழைத்தார் என்று பஞ்சாங்கத்தை ஆத்திலே வச்சுட்டு வந்துட்டேன். மன்னர் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்றான். சரி, பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆனா நீ அழைச்சு சொல்லுவா. ஆமா, அந்த அவசரத்துல பஞ்சாங்கத்தை ஆத்திலே வச்சுட்டு வந்துட்டு நான் அனுவேன். பஞ்சாங்கத்தால எத்தனை வெறுமனமா வெறும் கருத்தோடு வந்துட்டுடா. கவலை வேண்டாம், ஓட்டுமா ஓடி ஆத்து ஆண்டியா இருப்பா. அஜர் பஞ்சாங்கத்தை வாங்கிட்டு வர சொன்னார். சொல்லி பஞ்சாங்கத்தை வாங்கிட்டு ஓடி வா. யாரா? என்னடா என்ன எனக்கு இப்படி வேலை வைக்கிறீங்க? ஆத்து ஆண்டியா இருப்பாடா. ஆத்துல ஆண்டியா இருப்பா. அஜர் பஞ்சாங்கத்தை வாங்கி வர சொன்னார். வாங்கிட்டு வா. ஆத்துல ஆண்டியா இருப்பாரா? ஆமா. அப்ப பொண்டாட்டி இல்லையா? ஏண்டா சூத்ரா விஜிலாதா பொண்டாட்டி மனைவி சம்சாரம் சொல்லுவா. ஆமா, இந்த ராம்நாடு சொல்லுவா. ஏன்னா ஆம்பியா தான் நீ இருக்கிறீங்க. அங்க யாருக்கு தின்ற? அவன் ஆம்பியா, நான் புருஷா. சரி, நான் புருஷா, அவன் ஆம்பியா. ஓ, இப்படிதான் சொல்லிக்கலாம் நீங்க. ஆமாடா, அது ராம்நாடு தான் சொல்லுவா. சரி சரி சரி, ஓட்டமா ஓடி ஆத்தியா இருப்பா, ஆண்டியா இருப்பா. அவனிடத்துல அஜர் பஞ்சாங்கத்தை வாங்கிட்டு சொன்னான்னு சொல்லி வாங்கிட்டு ஓடி வா. அப்படியா? ஆமா, போயிடுவா. ஓடி. சரி, பஞ்சாங்க பஞ்சாங்க எங்க வச்சுக்கிறா? ஏடா அது தெரியாதோ? தெரியாது. வீரோ வச்சிருக்கடா. வீரோலியா? வீரோ மேல வச்சுக்க சொன்னியா? ஏ சாமியா, அது எந்த இடம்? எங்க உள்ள வச்சுக்கிறா வெளிய வச்சுக்கிறா? 10 பீரோவா 20 பீரோவா கேக்குறியோ? ஆமா ஆமா. ஏண்டா பிராமணாத்துலால அந்த கட்டில அந்த தேக்கு மரத்துல செய்த பீரோ தான இருக்கும். அப்படியா? அந்த பீரோ இருக்கு பாரு. அப்படியா? நடு வரல. ஏமா ஏடா என்னடா இது? அத சாவி எங்க வச்சுக்கிறா? கலபா பண்ண மாட்டேடா. கலபா மாட்டியா? சாமியா, நீட்டு சாவியா மொட்டை சாவியா? நீட்டா இருக்கு பாரு அவர் சாவி. நீட்டு சாவியா? பெரியடா. சாமியா, ஆமா, அகல பஞ்சாங்கமா இல்ல நீங்கள பஞ்சாங்கமா? அகல பஞ்சாங்கடா. அகலமா இருக்குமா? ஏமா, அகல பஞ்சாங்கமா? ஐயோ, சரி, புது பஞ்சாங்கமா பழைய பஞ்சாங்கமா? 2022ஆம் ஆண்டு புது பஞ்சாங்கம். ஆற்காடு சீதாராமர் ஐயர் எழுதிய பஞ்சாங்கம். அப்படியா? அப்படி கேட்டு வாங்கிட்டு புது பஞ்சாங்கமா? சாமியா, ஐயோ முதல்ல விட்டுறப்பா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் சாமியா? சரி, அந்த மாதிரி ஐயர் வந்து பஞ்சாங்கமா சொன்னாரு. புது பஞ்சாங்கம். பஞ்சாங்கமா? என்ன பஞ்சாங்கம்? புது பஞ்சாங்கம். சீதாராம ஐயர் எழுதிய பஞ்சாங்கமா? அந்த பஞ்சாங்கம் வாங்கி வர சொன்னா ஏண்டா எடுத்து கொடுங்க. ஐயோ, என்ன வந்து காரணம் பாத்தி? ஏமா, ஐயோ என்ன வந்து குடுறாங்க? ஏமா, ஐயோ ஐயோ ஏமா, ஏய் நான் தூக்கட்டுமா? ஏமா, நீ தூக்குமா? ஏண்டா ஏண்டா ஏமா, தூக்குமா? அதையா இத்துட்டு வா. நடுப்பு இருந்தது பிடிக்கான்ட்டேன். நடு அறையடா. அதான் கொண்டு வா. தானா? அவடா, இதான் இந்த இடம் 2022ஆம் ஆண்டு இதனுடைய பலாபலம் ஐயர் எழுதிய புது பஞ்சாங்கம். சரி சரியா? பாத்தியா தெரியுதா? நல்லா தாங்குது. நல்லா தாங்குது.
இதனுடைய பலாபலன் எனக்கு தெரியணும். இந்த வருடத்துடைய பலாபலன் நமக்கு தெரியுமா? இந்த வருஷம் சரி, இந்த வருடத்துடைய பலாபலன் 2022ஆம் ஆண்டு பலாபலன் என்ன இருக்கு? ஐயர் எதிர்க்கார் வாக்குமே பலாபலன் அறிவு. ஓ தந்தன மாதம் திந்தனவடும் தாட்வாட் 68ஆம் தேதி அந்தகனுக்கு நட்சத்திரம் தெரியாதா? யார் இந்த வருஷம் பலாபலன் அதா? அந்த கண்ணா கண் தெரியாதவன். கண் தெரியாதவங்க நட்சத்திரம் தெரியாதுன்ற என்ன அர்த்தம்? தேதியில வந்து 30 தேதியில 32 31 வரும். ஓ 28 தேதி தான் இருக்கு, 68 தேதி இருக்கான்னு கேக்குறீங்க? அது நான் வித்தியாசமா சொல்லிக்கிறேன். ஏடா சூத்ராபதி, இந்த பிராமணா அந்த சீதாராமர் எழுதியிருக்காரு இல்லையோ, அத பார்த்து வாசிப்போதான் இந்த பிராமணா. அப்படியா? நான் எதிரடா அவ எதிர்க்கா இந்த பிராமணா வாசிக்கிறா. வேற என்ன போடுதா? வேற என்ன உனக்கு சந்தேகம் சொல்லு. வேற என்ன போடுதுன்றா? ஏய் நீ வந்து என்னென்ன கேக்குன்னு கேளுடா. ஏறா பண்டிகைலாம் வருது இல்லையோ? ஆமா. இந்த பண்டிகை சொல்ல போறியா? ஆ. சரி விருட்சி அந்த பட்டில சொல்லு. ஓ விருச்சிகமா? விருச்சிகத்துடைய பலாபலம். விருச்சிகம் ராசி என்ன இது? விருச்சிகம் என்னது? என்ன ஆகுது? ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? ஆலமரத்தில் அடியில் வேர் ஓடினால் எல்லா மரத்துக்கும் அப்படியே அடியிலே வேர் ஓடுமாம். நீ சொல்லலாம் யாருக்கும் தெரியாது பாருது. ஆலமரத்துல வேர் ஓடும் அடியில வேர் ஓடாது எனக்கு தெரியாது. ஏம்பா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறீங்க? இந்த பிராமணா எதிர்க்கா சரி பட்சி கருத்து கணிப்பா நல்ல ஞானத்துல எதிர்க்காடா. உன் ஞானத்தை எங்க தான் போய் சொல்றது இல்ல. சரி அப்புறம் பட்சி சாத்திரம். வச்சி சாத்திரம் அடியே. ஓ என்ன புதுமையா இருக்கு? என்னன்னா கருப்பு கோழி எல்லாம் வெள்ளமிட்டு விடுதாம். கருப்பு கோயிலா வெள்ளை முடுதான். சிவப்பு கோயிலா என்ன அர்த்தம் நீ பேச்சுக்கத்தியா? வா எதிர்க்காடா. கருப்பு கோயில் தான் வெள்ளை கோயில் எல்லாம் வெள்ளையா தான் போடும். எனக்கு தெரியாதா? நீ சொல்ல நான் மங்காயத்துல புடிச்சிட்டான். நான் சொல்லடா, அந்த சீதாராம ஐயர் எதிர்க்கா ஞான லிஸ்ட்ல கருத்து கணிப்பா இதுவாடா. சாதாரண கால பிராமணால தூக்கல எழுதி விட்டாரு. கண்டவன் எனக்குடா. அதெல்லாம் வேணா. நீ பண்டிகை சொல்லு. பண்டிகையில வந்து என்ன என்ன ஆகுதா? இது பாத்தியா? என்ன சுடபானத்தில் விழுந்த பள்ளியானது 3 நாளையா இருக்கிறது. மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை. என்ன இது? சுடபாயத்துல வந்து பள்ளி வந்துதான் சாப்பிடணும். 3 நாள் பேச்சு இல்லை மூச்சு இல்லை. மூச்சு இல்லை பேச்சு இல்லை. அந்த பாயத்தை ஒரு டம்ளர் ஊத்தி பாத்துக்கலாம். பேச்சு வரண்டியா? ஆமா. சரி இப்போ உனக்கு என்ன சந்தேகம்? பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை எப்போ பாரு. என்னடா சாதாரணமா இருக்கு நீ? ஏண்டா இந்த பிராமணா இடத்துல சொல்லணும்னா இலக்கியத்தோடு வாய்வாத்தி ஆடணும். அது எனக்கு வராது. அது என்ன தெரியுமா? சங்கராதிக பண்டிகை கேள்றா. சரி நாங்க அப்படிதான் சொல்லுவோம் பொங்கல் பண்டிகையில. சரி சங்கராதி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, சங்கராதி பண்டிகை. அடடே சங்கராதி பண்டிகை ஆடி 29ஆம் தேதி வருது. ஆடி மாசம் வருதா? ஆடி 29ஆம் தேதி வருது. இதுக்கு அப்புறம் தை மாசம் கும்பிடாது. எல்லாம் ஆடி மாசம் கும்பிடுறீங்களா? ஆடி மாசம் வரும். பிராமணா இருக்கடா. பிராமணா இருக்கா? என்ன பண்றது? உட்காந்து தெரியாது. காதுல பூதா பிராமணா தெரியாது நோக்கு பத்தியா எப்படி இருக்கு? சரி தீபாவளி பண்டிகை சுழி ஐத்துறானே சுழி ஐத்து. சரி தீபாவளி பண்டிகை எப்போ பாரு. தீபாவளி பண்டிகை தீபாவளி பண்டிகை தீபாவளி பண்டிகை. அடடே இது என்னது? தீபாவளி பண்டிகை தை 5ஆம் தேதி வருது. அடப்பாங்க. அடடே ஏமா தீபாவளி பண்டிகை தை மாசம் வரும். இனிமே மாத்த கும்பிடணும்னு நினைக்கிறேன். அதான் நம்பணும்ன்றியா? அந்த வெளிவாக்கு தெரிஞ்ச இந்த பிராமணா பெருமை எல்லாம் சுத்தாவிதி நோக்கு தெரிஞ்ச வாஜிவா. சரி விடு. அந்த வெளிவாக்கு தெரிஞ்சு. சரி அது விடு. இந்த வச்சு போறீங்க போறதா? தமிழ்டா. அப்படியே போய் தமிழ் வேட பரப்பு. அதான் தமிழ் வேட பரப்பு, தமிழ் வேட பரப்பு, தமிழ் வேட பரப்பு. என்னது? நான் இது இல்லையா? அதிசயமா இருக்கால. ஏதிக்கறாரே இல்லையா? தமிழ் வேட பரப்பு வந்து மார்கழி மாதம் 9ஆம் தேதி வருது. டேய் மக்கா பாரியா மார்கழி மாதம் வரான். தமிழ் வச்சு போறப்ப இந்த பிராமணன் எதுக்குடா? வாயில அடிச்சு வாய் முடுக்கம்ல. சரி அதை விடு. அண்ணாமலையா தீபம் கேள்விப்படுகிறியா? அந்த அண்ணாமலை தீபம் சொல்லி சொல்ல. அண்ணாமலையா தீபம் இருக்கு. அதையாவது ஒழுங்கா சொன்னா. அண்ணாமலையார் தீபம் வருது. அடுத்து ஒருவன் வரும். ஆனா கார்த்தி தீபியா அது எந்த மாதம் எப்ப வருது வைக்கிறோம்? சரி சொல்றா. அண்ணாமலையார் தீபம் அண்ணாமலையார் தீபம் அண்ணாமலை. என்னது இதோட புதுமையா இருக்கு? இந்த புதுசா இருக்குது. எப்போ பங்குனி மாதம் 5ஆம் தேதி வருது. நீ சொன்னியா கார்த்திகை தீபம் அண்ணாமலையா தீபம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி வருது. கருத்து கழிப்பு எதிர்க்கா மரியாதை போயிட்டு தெரியல ஏண்டா
தட்சிணை வச்சா ஐயோ இவர் சொன்னதுக்கு நான் வச்சுதான் ஆகணும். வேற என்ன பண்றது? தட்சிணை கூட மூச்சு வராது அளவுக்கு. அதான் கொடுத்துதான் ஆகணும். அதான் சரி என்ன பண்றாங்க நான். நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து உரைத்தால் எனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று உரைத்தீர் அல்லவா? ஆமாம். இப்போதே நீங்கள் உரைத்தவாறே பஞ்சாங்கத்தை பார்த்து உரைக்கின்றேன். சொல்லுங்க. கேளுங்கள். சொல்லுங்க. ஆஹா. தச்சரிவல்லியாந்தை எழிலரிக்காக தும்பல் நிச்சயரான சந்திரா இவந்தியே பாண்டவால் இறக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள். அப்படியா? ஆமாம், பஞ்சாங்கத்தில் போடுகிறது. பஞ்சாங்கத்தில் இருக்கிறது. நீங்கள் நினைத்தவாறு பாண்டவை நடிப்பிருந்த அர்ஜுனன் என்றைக்காக இருந்தால் ஒரு நாள் வருவார், உன் மகள் பாஞ்சாலியை மாலையிடுவார். இது கண்டிப்பாக நடக்கும். உண்மையான வார்த்தை இது. பஞ்சாங்கம் பொய்த்து விடாது. சாஸ்திரம் என்பது பொய்க்காது. இந்த பிராமணர்களுக்கு சாஸ்திரம் அப்பேற்பட்ட சாஸ்திரம். ஆமாம், உண்மைதானே. இது உண்மையான வார்த்தை. சுவாமி ஐயா, ஆச்சாரியே தாங்கள் ஆசீர்வாதத்தாலும் தவறில்லா எனது மகள் தான் செய்யும் தவமலத்தாலும் பாண்டவர்கள் தப்பிய உயிருடன் இருந்தாரானால் செய்யும் காரியம் எல்லாம் சிறப்பதாய் செய்வேன் ஐயா. சுவாமி, தாங்கள் ஆசீர்வாதத்தாலும் என் மகள் செய்த தவபலத்தாலும் பாண்டவர்கள் ஒருவேளை தப்பி இருந்தால் என் காரியத்தை சிறப்பாக முடிச்சிடுவோம் சுவாமி. இருந்தாலும் மனம் கொஞ்சம் சஞ்சலமா தான் இருக்குது சுவாமி. அந்த சஞ்சலம் தீர வேண்டும் என்றால் நான் சென்ற முகத்த நாளைக்கெல்லாம் உங்கள் சபையிலே ஏது யாத்திரை வருவார், இந்த வார்த்தையை உரைத்தீர். ஆனால் அதற்குண்டான வழிமார்க்கு உரைப்பார். நீ அந்த வழிமார்க்க செய்தீர். ஆனால் நீங்கள் இழைத்தபடியே அந்த பார்த்திபனுக்கும் உங்கள் மகள் பாஞ்சாலிக்கும் நிச்சயமாக திருமணம் நடக்கும். நல்லது. நீங்க இழைத்து என்ன சித்தி ஆக முடியும். நீங்க திருமணத்தை உங்க தலைமையே நடத்திட்டு போங்க சுவாமி. இருந்து அவ்வாறே ஆகட்டும். ராவனுக்கு என்ன தேவையோ தட்சணை, குரு தட்சணை கொடுத்து அனுப்புங்க.